தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியார் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளில் நாங்கள் மரியன்னையினுடைய விண்ணேற்பு பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். இன்றைய வாசகத்தில் மரியன்னை எலிசபெத்தை சந்தித்த நிகழ்வை நாங்கள் வாசிக்க கேட்கிறோம். தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னலமற்றவராக மற்றவர்களை பற்றியே என்றும் சிந்திக்கின்ற ஒரு தாயாக மரியன்னை வாழ்ந்திருக்கின்றார். அவருடைய இந்த விண்ணேற்பு பெருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த நாளில் நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களை பற்றியே மட்டும் சிந்திக்காமல் மற்றவர்களை மரியன்னையைப் போல சிந்திக்கின்ற வரத்தை இன்றைய நாளிலே நாங்கள் கேட்டு கொண்டாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மர நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின்
மன்றாடுவோமாக. இறைவா, புனித கன்னிமரியாளின் தாழ்நிலையை கண்ணோக்கி உம்முடைய திருமகன் கன்னிமரியாளிடமிருந்து ஊனியல் பிறக்கும் அருளை அவருக்கு அளிவித்து இன்று அந்த அன்னைக்கு ஈணியற்ற மாட்சியால் முடிசூட்டினரே. அவருடைய வேண்டுதலால் நாங்கள் உமது மீட்பின் மரணிவால் காக்கப்பட்டு உம்மால் உயர்த்த பெற தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியார் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்ற உமது மகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். பெண்ணொருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 11. இறை வசனங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவை. விண்ணகத்தில் கடவுளின் கோவில் திறக்கப்பட்டது. அந்த கோவிலில் உடன்படிக்கை பேழை காணப்பட்டது. வானில் பெரியதோர் அடையாளம் தோன்றியது. பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. அவர் 12 விண்மீன்களை தலை மீது சூடியிருந்தார். அவர் கருவுற்றிருந்தார். பேறுகால வேதனைப்பட்டு கடுந்துயருடன் கதறினார். வானில் வேறோர் அடையாளமும் தோன்றியது. இதோ, நெருப்புமயமான பெரிய அரக்கப்பாம்பு ஒன்று காணப்பட்டது. அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் தலைகளில் 7 மணிமுடிகள் இருந்தன. அது தன் வாளால் விண்மீன்களின் 1/3 பகுதியை நிலத்தின் மீது இழுத்து போட்டது. பேறுகால வேதனையில் இருந்த அப்பெண் பிள்ளை பெற்றவுடன் அதை விழுங்கி விடுமாறு அரக்கப்பாம்பு அவர் முன் நின்று கொண்டிருந்தது. எல்லா நாடுகளையும் இருப்பு கோல் கொண்டு நடத்தவிருந்த ஓர் ஆண் குழந்தையை அவர் பெற்றெடுத்தார். அக்குழந்தையோ கடவுளிடம் அவரது அரியணை இருந்த இடத்திற்கு பறித்து செல்லப்பட்டது. அப்போது அப்பெண் பாலை நிலத்துக்கு ஓடிப்போனார். அங்கு 1260 நாள் அவரை பேணுமாறு கடவுள் அவருக்கென ஓர் இடத்தை ஏற்பாடு செய்திருந்தார். பின்பு விண்ணகத்தில் ஒலித்த பெரியதொரு குரலை கேட்டேன். அது சொன்னது, இதோ, மீட்பு, வல்லமை, நம் கடவுளின் ஆட்சி, அவருடைய மெசியாவின் அதிகாரம் ஆகிய அனைத்தும் வந்துவிட்டன. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 45. இறைவசனங்கள் 9 மற்றும் 10 முதல் 11, 15 நிறைவு பெற. உங்கள் பல்லவியாக 9b. உங்கள் பல்லவியாக ஒபீரின் பொன்னணிந்து வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து அரசி. ஒபீரின் பொன்னணிந்து வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து அரசி. ஒபீரின் பொன்னணிந்து வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து அரசி. அருமை மிகு அரசில மகளிர் உம்மை எதிர்கொள்வர். ஒபீரின் பொன்னணிந்து வடிவாக வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து அரசி. ஒபீரின் பொன்னணிந்து வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து அரசி. கேளாய் மகளே, கருத்தாய் காது கொடுத்து கேள். உன் இனத்தாரை மறந்துவிடு, பிறந்த அகம் மறந்துவிடு. உனது எழிலில் நாட்டங்கொள்வர் மன்னர், உன் தலைவர் அவரே, அவரை பணிந்திடு. ஒபீரின் பொன்னணிந்து வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து அரசி. மன்னவரின் மாளிகைக்குள் நுழையும் போது அவர்கள் மகிழ்ச்சியோடு மக்களிப்போடும் அழைத்து வருவப்படுவர். அவர்கள் மகிழ்ச்சியோடும் மக்களிப்போடும் அழைத்து வரப்படுவர். ஒபீரின் பொன்னணிந்து வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து அரசி. ஒபீரின் பொன் அணிந்து வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து அரசி.
இரண்டாம் வாசகம். கிறிஸ்துவே முதலில் உயிர் பெற்றார். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15 வசனங்கள் 20 தொடக்கம் 26 முடிய. சகோதர சகோதரிகளே, இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார். இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவர் என்பதை உறுதிப்படுத்துகின்றது. ஒரு மனிதர் வழியாக சாவு வந்தது போல ஒரு மனிதர் வழியாகவே இறந்தோர் உயிர் தழுகின்றனர். ஆதாமை முன்னிட்டு அனைவரும் சாவுக்குள்ளானது போல கிறிஸ்துவை முன்னிட்டு அனைவரும் உயிர் பெறுவர். ஒவ்வொருவரும் அவரவர் முறை வரும்போது உயிர் பெறுவர். கிறிஸ்துவே முதலில் உயிர் பெற்றார். அடுத்து கிறிஸ்துவின் வருகையின் போது அவரை சார்ந்தோர் உயிர் பெறுவர். அதன் பின்னர் முடிவு வரும். அப்போது கிறிஸ்து ஆட்சியாளர், அதிகாரம் செலுத்துவோர், வலிமையுடையோர் ஆகிய அனைவரையும் அழித்துவிட்டு தந்தையாகிய கடவுளிடம் ஆட்சியை ஒப்படைப்பார். எல்லா பகைவரையும் அடிபணிய வைக்கும் வரை அவர் ஆட்சி செய்தாக வேண்டும். சாவே கடைசி பகைவன், அதுவும் அழிக்கப்படும். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மரியா விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். வானக தூதரணிகள் மகிழ்கின்றன. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அந்நாட்களில் மரியா புறப்பட்டு யூதேயா மலைநாட்டுள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் சக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்ட பொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூயாவினால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்பொழுது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசீர் பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசீர் பெற்றதே. எந்தா என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேருகுவையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியாள் பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை என் உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுள் நினைத்து என் நிதியம் பேருவகை கொள்ளுகின்றது. ஏனென் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பார். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகின்றார். அவர்தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகின்றார். வலியோரை அரியணென்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலைப்போரை உயர்த்துகின்றார். பசித்தோரை நிலங்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகின்றார். மூதாதையர் குறைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர்தம் வழி மரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தமூடியராக இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகின்றார். மரியா ஏறக்குரிய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார்.
இது வாழ்வு தருகின்ற கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்று நாங்கள் மரியன்னையினுடைய விண்ணேற்பு பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். இந்த விண்ணேற்பு பெருவிழாவுக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த நற்செய்தியானது மரியாள் ஜூதேய மலைநாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்று எலிசபெத்தை சந்தித்த நற்செய்தியை நமக்கு கொடுக்கின்றது. குறிப்பாக மரியனுடைய வாழ்வை எடுத்து பார்க்கின்ற பொழுது அவர் தன்னை பற்றி சிந்திக்காமல் பிறரை பற்றி சிந்தித்த ஒரு தாயாக இருக்கின்றார். ஆகிய நாளில் அவருடைய பெருவிழாவை கொண்டாடுகிற பொழுது அவருடைய பிள்ளைகளாகிய நாங்களும் மரியன்னையைப் போல எங்களை பற்றியே நாங்கள் சிந்தித்து கொண்டிருக்காமல் மற்றவர்களை பற்றி சிந்திக்கின்ற ஒரு வாழ்வை தர வேண்டும் என்று நாங்கள் செபிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்தியாவிலே வாழ்ந்த அன்னை தெரேசாள் அடிக்கடி சொல்லுகின்ற வார்த்தைகள் என்னவென்றால், மற்றவர்களுக்காக வாழாத ஒரு வாழ்வு அல்ல என்று சொல்லுகின்றார். இந்த உலகத்திலே நாங்கள் வாழுகிற பொழுது எப்பொழுதும் எங்களை பற்றி நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது அது ஒரு வாழ்வு அல்ல. மற்றவர்களை பற்றி சிந்தித்து வாழப்படுகின்ற ஒரு வாழ்வுதான் உண்மையான வாழ்வு என்று அன்னை தெரேசாள் சொல்லுகின்றார். ஆகவேதான் புனித பிரான்சிஸ்கு அசிசியார் சொல்வார், நாங்கள் கொடுப்பதிலே தான் பெற்றுக்கொள்கிறோம். எவரொருவர் கொடுத்து கொண்டிருக்கின்றாரோ அவர்கள்தான் பெற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். பெற வேண்டும் என்று சிந்திக்கிறவர்கள் பெறுவதில்லை. மாறாக யார் கொடுக்க விரும்புகின்றார்களோ அவர்கள்தான் இந்த உலகத்திலே பெறுகின்றவர்களாக இருக்கின்றார்கள். ஆகவேதான் அவர் சொல்கின்றார், கொடுப்பதிலே தான் நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோம். நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் இந்த தன்னலமற்ற வாழ்வை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது மிக அழகான ஒரு உருவகத்தை நமக்கு கொடுக்கின்றார். அவர் சொல்லுகின்றார், இந்த ஆறுகள் தங்களுடைய நீரை பருகுவதில்லை, மரங்கள் தாங்கள் கொடுக்கின்ற கனிகளை உண்ணுவதில்லை, உதிக்கின்ற இந்த சூரியன் அந்த கதிர்களை அனுபவிப்பதில்லை. இந்த உலகத்திலே இருக்கின்ற மரங்கள் கொடுக்கின்ற அழகான அந்த மலர்களில் வருகின்ற வாசனையை பெறுவதில்லை, ரசிப்பதில்லை. இதுதான் இயற்கை விதியாக இருக்கிறது. ஆகவே இயற்கையில் இருக்கின்ற இந்த ஆறுகள், மரங்கள், இந்த அழகான இந்த பூக்கள் எப்பொழுதும் கொடுத்து கொண்டே இருக்கின்றன. இதுதான் இயற்கையின் விதியாக இருந்தால், இந்த இயற்கையிலே இதற்கு மேலாக படைக்கப்பட்ட ஒரு மனிதன் எந்த அளவுக்கு கொடுக்க வேண்டும் என்பதைத்தான் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே குறிப்பிடுகின்றார். மிக எளிமையான ஒரு திருத்தந்தையாக, எந்த விதமான பொருட்களை சேகரிக்க வேண்டுமென்ற ஒரு வாஞ்சியற்ற ஒரு எளிமையான திருத்தந்தை இயற்கையின் விதியை அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே கடைப்பிடிக்கின்ற ஒருவராக இருக்கின்றார். ஆகவேதான் புனித ஜோன் கிறிஸ்தோசம் சொல்லுகிறார், இந்த உலகத்திலே யாரை செல்வந்தர் என்று நாங்கள் சொல்லுகிறோம் என்றால், எவ்வளவை சேர்த்து வைத்திருக்கின்றவர்களை செல்வந்தர் என்று சொல்லவில்லை, மாறாக எவ்வளவை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சிந்திக்கின்றவர்கள்தான் உண்மையான செல்வந்தர்கள் என்று சொல்லப்படுகின்றார்கள். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளில் இந்த மரியனுடைய பெருவிழாவை கொண்டாடுகிற பொழுது மரியன்னை இறைவன் அழைத்து நீ கடவுளுடைய தாயாக மாறப்போகிறாய் என்கின்ற அந்த மங்கள வார்த்தையை சொன்ன உடனே அவர் செய்த செயற்பாடு என்னவென்றால், மரியன்னை உடனடியாக விரைந்து சென்று, அந்த சொற்கள் மிக முக்கியமானவை, விரைந்து சென்று தேவையில் இருக்கின்ற எலிசபெத்தை சந்திக்கிறார். அந்த எலிசபெத்தை சந்திக்கிற பொழுது இன்றைய வாசகம் சொல்லுகிறது, எலிசபெத்து மகிழ்ச்சியால் நிரப்பினார். அவருக்கு உள்ளே இருந்த அந்த குழந்தை கூட
மகிழ்ச்சியால் சிந்தித்தது. ஏனென்றால் ஒரு தன்னலமற்ற தாய் தன்னை சந்திக்க வந்திருக்கிறார் என்பதை மரியன்னை புரிந்து கொண்டார், எலிசபெத் புரிந்து கொண்டார். ஆகவே அன்பார்ந்தவர்களை, இந்த விண்ணக பெருவிழாவை கொண்டாடுகிற பொழுது நாங்கள் சிந்திப்போம், எந்த அளவுக்கு இந்த மரியன்னை போல தன்னலமற்ற ஒரு வாழ்வை நாங்கள் வாழுகிறோம். ஒரு நாளில் எத்தனை பேருக்கு நாங்கள் எங்களுடைய சந்திப்புகளால் மகிழ்ச்சியை கொடுக்கிறோம். நாங்கள் மற்றவர்களோடு பேசுகிற பொழுது, மற்றவர்களை சந்திக்கின்ற பொழுது, மற்றவர்களுக்கு ஒரு சிறிய உதவியை செய்கிற பொழுது மரியன்னையை போல நாங்களும் அவருடைய வாழ்க்கையிலே மகிழ்வை கொண்டு வருகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்வை கொண்டு வந்தவர்களை நாங்கள் சிந்திப்போம். தன்னலமற்றவர்களாக எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களை சந்தித்து எங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தவர்களை நன்றியோடு இந்த நாளிலே நினைவு கூர்ந்து, நாங்களும் இந்த இயற்கை கொடுப்பது போல அந்த இயற்கைக்கு மேலே உன்னதமாக படைக்கப்பட்ட நாங்களும் கொடுக்கின்ற, மற்றவர்களை சந்திக்கின்ற, மகிழ்ச்சியை கொடுக்கின்ற மனிதர்களாக எங்களை மாற்ற வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி இந்த பலியில் மன்றாடுவோம். இந்த வேளையிலே நாங்கள் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை பகிரங்கமாக அறிவிப்போம். ஒரே இறைவனை நம்புகின்றேன், விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகின்றேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதனானார், கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகின்றேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையிலிருந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்தில் நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன், பாரினில் அவர் துணை வேண்டுகின்றேன், பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உறப்பதை நம்புகின்றேன், புனிதர்கள் உறவை நம்புகின்றேன், உடலின் உயிர்ப்பை மறுவாழ்வை உறுதியுடனே நம்புகின்றேன். மரியனுடைய இந்த பெருவிழாவில் நாங்கள் எங்களுடைய தேவைகளை ஆண்டவரிடம் சமர்ப்பிப்போம். இறைவாக்கு உரைக்க திருப்பணியாளர்களை தேர்ந்தெடுத்த இறைவா, உம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு அவையின் பணியாளர்கள் உமது மாட்சியின் புகழை பரப்புவதற்கு தாங்கள் ஏற்றுள்ள துறவற வாழ்வின் அர்ப்பண வேரை ஆழமாக்கி நலிவுற்ற மக்களை நலமாக்கும் வண்ணம் உழைத்திட வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஆண்டவரே, பார்வோற்றும் பரமனை பாவக்கரையில்லாமல் என்ற மரியன்னையின் விண்ணேற்பு பெருவிழாவை கொண்டாடும் இந்நாளில் நாம் அனைவரும் அன்னை மரியாவிடம் காணப்பட்ட ஏழ்மை, தாழ்ச்சி, பணிவு, உதவி செய்யும் மனப்பான்மை போன்றவற்றை எமது வாழ்வில் கடைபிடித்து வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிநடத்தும் இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் அன்பு, நீதி, நேர்மை, சமத்துவம், சகோதரத்துவம் போன்ற நல் மதிப்பீடுகளை தங்கள் வாழ்வாக்கி நாட்டை நலமுடன் ஆள வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சமாதானத்தின் ஊற்றான இறைவா, எம் குடும்பங்களில் உள்ள அனைவரும் உம்மை தேடி கண்டடையவும்
உமது திருவுளத்தை உணர்ந்து நிறைவாழ்வில் பயணிக்க தேவையான அருளை பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். எங்கள் அன்பு தந்தையரவா, இன்றைய நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். மரியனுடைய இந்த விண்ணேற்பு பெருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த வேளையில் நம்முடைய தாயைப் போல நாங்களும் தன்னலமற்ற எங்களை மற்றவர்களுக்கு கொடுக்கின்ற கருவிகளாக மாற்றியருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் என்றாடுகின்றோம். ஆமென். தேவா உந்தன் பலியாக என்னை தந்தேன், என்றும் எந்தன் பணி வாழ்வை ஏற்றிடுவாய். தேவா உந்தன் பலியாக என்னை தந்தேன், என்றும் எந்தன் பணி வாழ்வை ஏற்றிடுவாய். காத்திருக்கும் மனிதர்கள் கூட்டம் இங்கே, அன்பொன்று தினம் தேடி அலைகின்ற நெஞ்சங்கள் வீதியில் ஆயிரமே. அரவணைக்கும் கரம் தேடி ஆர்வத்துடன் காத்திருக்கும் மனிதர்கள் கூட்டம் இங்கே. சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக்கொடுக்கும் இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கடவுளுடைய புனித தாயின் விண்ணேற்பு பெருவிழாவில் மகிழ்ச்சி புகழ்ச்சி இவற்றின் பலிப்பொருளை ஏற்றுள்ள வேண்டும் என்று உம்மை வேண்டுகிறோம். அதனால் நாங்கள் உம்முடைய மன்னிப்பை பெற்று நன்றி செயலில் இடவராது நிலைத்திருக்கருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையை கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்குரிய அறிக்கையிடுவதும் மிக சிறப்பாக புனித கன்னி மரியாள் நினைவு கூறும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழுரியால் உமது கனிவை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் கடையெல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்கள் பெற புரிந்துள்ளீர். சிறப்பாக முடியாத தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனிதன் மீட்பரன் காரணராம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உங்களுக்கு அளித்ததால் உமது இரக்க பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடித்து வர செய்கின்றீர். அவர் வழியாக உம் மாண்பை வானுதர் நடிகள் வழிபடுகின்றன. உமது திருமண காலம் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு
நாங்கள் உம்மை தாழ்மையின்றி புகழ்ந்து ஒன்றாக கழித்து பாடுவதாவது: தூயவர் 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 மூவுலக இறைவனாம் ஆண்டவர். வானமும் வையமும் யாவரும் மாட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் திருப்பெயரால் வருபவர் ஆசி பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனம் வந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவிருந்து அருந்திய பெண் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவமன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று ஊழியம் புரிய தகுந்த வருணங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உம்முடைய திரு அவையை நினைப்பு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞானப்பிரகாசம், எல்லா திருராகினரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தவர்கள் அனைவரையும் இரக்கத்துடன் மிகுந்து உமது திருமுகோடியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரின் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்த புனிதராகிய அனைவருடன் நாங்கள் இலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கே உரியதே. ஆமென், 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 ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
ஆண்டவரே, தீமனத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கருள வேண்டும் என்றும் எமன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நோக்கி இருக்கும் பேன்பத்திற்காகவும் எமட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என்னுடைய அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்துதருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மதிரியாவின் நம்பிக்கையே கனிவுடன் கண்ணோக்கி மதிர்பலத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதியை அருகில் இருக்கின்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவரே, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். கிறிஸ்துவுடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். நற்கருணை ஆன்மீக சபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமென். தெய்வ தரிசனம் தேடும் மனதினம், தேவன் வரவிலே ஜீவன் உருகுதே. இதை பாடாத நாளில்லையே, இதை தேடாமல் வாழ்வில்லையே. இதை பாடாத நாளில்லையே, இதை தேடாமல் வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் இணைவாய். இறைவா இறைவா என் இதயம் இணைவாய். தெய்வ தரிசனம் தேடும் மனதினம், தேவன் வரவிலே ஜீவன் உருகுதே. வாழ்வு வழங்கும் வல்ல தேவன் வரவு என்னிலே, வசந்தம் என்றும் வசந்தம் எந்தன் வாழ்வு தன்னிலே. வானதேவன் வார்த்தை இங்கு வடிவமானதே, வானும் மண்ணும் அழிந்த பின்னும் வாழும் என்னிலே. ஒளியே ஒளியே உலகின் ஒளியே, உயிரே உயிரே உயிரின் உயிரே, உனை பாடாத நாவில்லையே, உனை தேடாமல் வாழ்வில்லையே. உனை பாடாத நாவில்லையே, உனை தேடாமல் வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் இணைவாய். இறைவா இறைவா என் இதயம் இணைவாய். தெய்வ தரிசனம் தேடும் மனதினம், தேவன் வரவிலே ஜீவன் உருகுதே. இறைவனுக்கு நன்றி கூறி செபிப்போமாக. ஆண்டவரே, எங்கள் இறைவா, இறை எண்ணெயின் விண்ணேற்ப பெருவிழாவை கொண்டாடும் நாங்கள் விண்ணக விருந்தில் பங்கு கொண்டு உமது கனிவை இறைஞ்சுகின்றோம்.
தீமனத்திலுமிருந்து எங்களை நீர் காத்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவனுடைய அன்பிலும் பாதுகாப்பிலும் சென்று வாழ்வோமாக. இறைவனுக்கு நன்றி. அமல உட்பவியே அருள் நிறைதாயே வாழ்க வாழ்க. மாசரு கன்னியே மாபரந்தாயே வாழ்க வாழ்க. வாழ்கதாயே வாழ்க நீயே வாழ்க வாழியவே. அன்னையே வாழ்க அமளியே வாழ்க வாழ்க வாழியவே. மாமரியே மாதவளே வாழ்க வாழ்க. மாந்தர்களை காப்பவளே வாழ்க வாழ்க. மாமரியே மாதவளே வாழ்க வாழ்க. மாந்தர்களை காப்பவளே வாழ்க வாழ்க. மனம் மகிழ்ந்து பாடிடுவோம் வாழ்க வாழ்க. தினம் நினைந்து பாடிடுவோம் வாழ்க வாழ்க. அமல உட்பவியே அருள் நிறைதாயே வாழ்க வாழ்க. மாசரு கன்னியே மாபரந்தாயே வாழ்க வாழ்க. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.